வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடுத்து என்ன கேட்பேன்? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? எனக்கு வர கால்ஸ் எல்லாம் நான் கேட்கணும்னு அவங்க கேட்டுறாங்க. ஆனால் உங்கள் டைலாக் தான் நான் செம்மையாக இருக்குது சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோனில் பேசுகிறாங்க, வாட்ஸ்அப் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெலிவரி நான் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் தரேன். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்ல வந்திருக்கோம். என்னென்னா, இது வரைக்கும் வந்து இந்த காம்போ ஆஃபர் சொல்லியிருக்கோம், தனியாக கொடுத்துருக்கோம். குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் தூள், ரசத்தூள், இட்லி மிளகாய் பொடி, இதெல்லாம் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் வாங்கணும்னு சில பேர் என்ன கேட்டாங்க சொல்லு. இந்த தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது இருக்கா? அப்புறம் வந்துட்டு ஹோம்மேடு மஞ்சள் தூள் அதெல்லாமே கேட்டிருந்தாங்க. பெப்பர் தூள் அதெல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ சரி, நம்ம வந்து அதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக நேற்று தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணவுடனே அப்போ தான் அரைச்ச மாதிரி நல்ல ஒரு வாசனை. மிளகுத்தூள் ஆகட்டும், அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு வாசனையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் புதுசாக ப்ராடக்ட்டு 5 ப்ராடக்ட், ஆக்சுவலாக 4 வந்து ரெடியாக இருக்குது. 1 வந்து நான் இப்போ தான் பண்ண போகிறேன். ஸோ 4 ப்ராடக்ட்டு என்னென்னன்றது பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் புதுசாக லான்ச் பண்ண போகிற 4 வகையான பொடிகள். ஃபஸ்ட்டு நீயே சொல்லு. ரெட் சில்லி பவுடர், பிளெயின் மிளகாத்தூள் சொல்கிறோம் இல்லையா, அது ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள். இது வந்து புதுசாக இப்போ நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இருக்கிறது சாம்பார் தூள், இட்லி மிளகாய் பொடி, ரசப்பொடி, சாம்பார் தூள். இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் என்னென்னன்றது. ஆக்சுவலாக வந்து ரெட் சில்லி பவுடர், அதாவது வெறும் மிளகாத்தூள் சொல்கிறாங்க இல்லையா, அது, அதுக்கப்புறம் தனியாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர். இந்த 4 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ கரம் மசாலா மட்டும் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ அதுவும் சேர்த்துட்டு ஒரு 5 ப்ராடக்டாக வந்துட்டு நாங்கள் புதுசாக இப்போ வந்து இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணுறோம். ஆனால் வந்து இன்றைக்கி ஸ்டிக்கர் இன்னும் வரல. இன்றைக்கி வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி கூட ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணலாம். பட் மண்டே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 5 ப்ராடக்ட் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்காக லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த 5 ப்ராடக்டை 4 ப்ராடக்ட் ரெடியாக இருக்கும், ஒன்று பண்ண போகிறோம். அதில் வந்து மிளகுத்தூள் அது சொல்லி ஆகணும். அது வந்து என்ன சொல்லுவாங்க, அங்கே எங்கேருந்து வந்து இந்த நாமக்கல் கொல்லிமலையா, அங்கேருந்து வாங்கி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் குவாலிட்டி ஒன்று திறந்தாலே தெரியும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கடைது கொஞ்சம் மிளகுத்தூள் எடுத்துங்க, எங்கேருந்து மிளகுத்தூள் எடுத்துங்க, டிஃப்ரெண்ட் பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த ஃப்ளேவர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். செம்ம நல்ல ஒரு வாசனையாக, குவாலிட்டியாக, வாசனையாக, தரமாக, எந்த இதுவுமே இல்லாமல், அதாவது இந்த என்னது எந்த கலப்படமும் இல்லாமல், ஆமாம், எதுவுமே இல்லாமல் பியூர் ஹோம்மேட் பண்ணிவிட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது எல்லாமே 5மே வந்து ஒரு காம்போ பேக் மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறோம். தனித்தனியாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது எது தேவையோ அது கூட வாங்கிக்கலாம். இந்த 5மே பிளைன் மிளகாத்தூள், அதாவது ரெட் சில்லி பவுடர், தனியாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இது எல்லாமே 100 கிராம்ஸ் சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு 449 ருபீஸ்க்கு காம்போ பேக் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு விருப்பப்பட்டவங்க அவைல் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அந்த காம்போ பேக்கும் இப்போ அவைலபிள் இருக்குது. 499க்கு வந்துட்டு அந்த 250 கிராம் எல்லாமே இருக்குது இல்லையா, குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி மட்டும் 100, இட்லி பொடி அந்த 3மே 250 கிராம், ரசம் மட்டும் 100 சேர்த்து 499 ஆஃபர் பேக். அது வந்து காம்போ பேக் 1 வந்து அதுவும் அவைலபிள் இருக்குது. இது காம்போ பேக் 2, இது எல்லாமே 100 கிராம்ஸ் பேக்கு 449 ருபீஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இது ஒரு ஆஃபர் மாதிரி போடுறோம். ஸோ நீங்கள் ரெண்டுமே இந்த காம்போ பேக் 1, 2 ரெண்டுமே சேர்த்து கூட நீங்கள் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. நீங்கள் எங்களுக்கு அதுவும் பிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதையும் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணவங்களுக்கு கோச்சிக்காதீங்க. ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ண கொடுத்துருக்கோம், வரல. அது வந்துச்சுன்னா மண்டே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். நாளைக்கு சண்டே வந்து கொரியர் கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்துடுச்சுன்னா இன்றைக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைன்னா மண்டே வந்து உங்களுக்கு எல்லாமே பேக் வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். மிளகுத்தூள் பற்றி சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு நம்ம சிக்கனோ மட்டனோ எது செஞ்சாலும், ஆம்லெட் செஞ்சால் கூட லைட்டாக மிளகுத்தூள் தூவாங்க. அதுவும் இது வந்து ஒரிஜினல் நாங்கள் பண்ணது. ஒரு வாட்டி ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்கள்,
கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நிறைய குழம்பு தூள், சாம்பார் தூள், ரசத்தூள் எல்லாத்துக்கும் வந்து நல்லா இருக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, வாய்ஸ் நோட் கொடுத்துருக்கீங்க, வீடியோ போட்டிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் புதுசாக ஒரு 4 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் 4 ரெடியாக இருக்கும், ஒன்று பண்ண போகிறோம். அது கரம் மசாலா. அது இனிமேட்டு தான் பண்ணோம். ஓகேங்களா? திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் இப்போ லஞ்ச் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் இது நல்லா வறுத்து காய வச்சு பவுடர் பண்ணி இன்னைக்கு ரெடி பண்ணிடுவேன் நான். ஸோ 5 ப்ராடக்ட் ஆக்சுவலாக காம்போ பேக் 2ல வந்துட்டு 5 ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அது நீங்கள் 449 ருபீஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கலாம். இது எல்லாமே 100 கிராம் பேக். இப்போ 2வது பேக் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஏன்னா இப்போ மிளகுத்தூள்லாம் 1/4 கிலோலாம் வாங்கி மோஸ்ட்லி எல்லாருமே வச்சிருக்க மாட்டாங்க. 100 கிராம்ஸ் தான். ஸோ மினிமம் குவான்டிட்டின்றது 100 கிராம்ஸு. ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேக்காக வாங்கிக்கலாம் நீங்கள். ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறது தான் இல்லையா. நம்ம இந்த ரெட் சில்லி பவுடர், தனியா தூள் எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணுறது. மஞ்சள் தூள் எல்லாம் அதை போடாத குழம்பே வைக்கிறது இல்லை. நம்ம மஞ்சள் தூள் டெய்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கிட்டு அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரு மஞ்சள் தூளோட வாசனை உங்களுக்கு வரும். அதே மாதிரி மிளகுத்தூள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வாங்கிட்டு பண்ணுங்கள். தனித்தனியாகவும் வாங்கலாம், அதுக்கு ஒரு ரேட் இருக்குது. ஸோ மொத்தமாக காம்போ பேக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த 5 ப்ராடக்ட்டும் சேர்த்து எல்லாம் ஈச் 100 கிராம் சேர்த்து 449 ருபீஸ். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். தேங்க்யூ. பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏற்கனவே வாங்கணும் எல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் கேட்டதால் நாங்கள் செய்யலாமா வாங்குவோம் ரொம்ப யோசனை பண்ணோம். சரி, வாட்ஸ்அப்பில் என்ன கேட்டிருந்தாங்க, தனி மிளகாய் தூள் ஊறுகாய் போடுறதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு கூட ஒரு சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த காம்போ பேக் இருக்கு இல்லையா, காம்போ பேக் 1 அந்த சாம்பார் பொடி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தான் ரெட் சில்லி பவுடர் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு தான் மேம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்டிக்கர் மட்டும் இல்லை. ஸோ எனிவே நீங்கள் ஓகேன்னா நான் அதை அப்படியே நான் ரிட்டர்னில் எழுதிட்டு உங்களுக்கு அதில் அப்படியே அனுப்புகிறேன்னு சொன்னால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ. நான் இன்னொன்று கூட கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட, ஒரு சிஸ்டர்கிட்ட. இப்போ வந்து சாம்பார் தூள்னா சாம்பார் தூள் போடுறோம், குழம்பு தூள்லாம் குழம்பு தூள். ஆனால் பிளைன் மிளகாய் தூளும் தனியா தூள் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நாங்கள் வந்து அங்கே வந்து தூத்துக்குடி, அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சாம்பாரில் சரி தனி மிளகாய் தூள் போடுவோம், அப்புறம் தனியா தூள் போட்டு தான் நாங்கள் செய்வோம் அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான குக்கிங் இருக்கும் இல்லையா. சில பேருக்கு வந்துட்டு அந்த மாதிரி தனித்தனியாக போட்டு சமைச்சு, அது இல்லாமல் வந்து இந்த தக்காளி சாதம், இந்த பிரியாணி அதெல்லாம் பண்ணுறப்போ குழம்பு மிளகாத்தூள்லாம் அதில் போட மாட்டாங்க இல்லையா. பிளைன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் தனித்தனியாக தான் போடுவாங்க. ஸோ அதனால் டோட்டலாகவே வந்து ஒரு மசாலா ப்ராடக்ட்னா எல்லாமே வந்து பண்ணுறதுக்காக தான் 1 by 1 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டு செகண்ட், அதாவது காம்போ பேக் 2 அது வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. காம்பவுண்ட்னா ஒன்று, காம்பவுண்ட்னா ஆல்ரெடி நாங்கள் பண்ணதான் 499. இப்போ காம்பவுண்ட்னா இந்த மசாலா சாமான் 449 100 கிராம்ஸ். ஆமாம் ஆமாம். இது வந்து 1/4 கிலோ 1 கிலோ யாரும் வாங்க மாட்டாங்க. ஆமாம், மஞ்சள் தூள்லாம் 1/4 கிலோலாம் வாங்குறவங்க, அதாவது மேபி இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வாங்குறீங்க, ஒரு கல்யாண வீடு விசேஷ வீட்டில் இது மாதிரி சமைக்கிறீங்கன்னா அப்போ வந்து லாட்டில் வாங்கிப்பாங்க. பட் வீடுங்களில் எல்லாருமே வந்து 100 கிராம்ஸ் குவான்டிட்டி அதுதான் வாங்கிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் 100 கிராம்ஸ் பேக் தான். இது 5 பேக்குமே வந்து 100 கிராம்ஸ் பேக்கு தான். ஜாஸ்தியானாலும் இருக்குது எங்ககிட்ட எல்லா பேக்கும் 1 kg 500 to 50 கிராம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ 100 கிராம் தான் இந்த காம்போ பேக்கு 2 வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மெயினாக என்னென்னா, ஒரு சிஸ்டர் கூட எங்களுக்கு இந்த மீனா பிரபு சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க இது மாதிரி வந்து நீங்கள் ப்ராடக்ட்லேயே வந்துட்டு இந்த அந்த பேக்கெட் கவரிங் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் வந்து பாக்ஸில் கொட்டி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஜிப்லாக் கவர் போட்டு அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான், ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேக்குக்கு நம்ம பாக்ஸ் போடணும்னு கிடையாது. அது ஃப்ளேவர் போகாமல் இருக்கிறதுக்காக ஜிப்லாக் கவர் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. இந்த மாதிரி சில பேர் ஐடியாலாம் கொடுக்குறாங்க, கமெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு தடவை இது யூஸ் பண்ணி பாருங்க, எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு நீங்க வாங்குற எல்லாருக்குமே இந்த வந்து இந்த பேக்கோட ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்கலாம். இனியிலிருந்தே நீங்க வந்து அதை அவைல் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க ஆர்டர் கூட பண்ணிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிளைன் மிளகாய், பிளைன் மிளகுத்தூள் வேணும், பிளைன் தனியாத்தூள் வேணும், பிளைன் மஞ்சள் தூள் வேணும், பிளைன் ரெடியா இருக்கு, உடனே நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். இன்னைக்கு பண்ணா கூட உங்களுக்கு மண்டே மார்னிங் கையில் கிடச்சிடும். ஓகே. ஆக்சுவலாக இப்போ வந்து
சரி நாங்கள் தனித்தனியாக வாங்கிக்கிறோம். காம்போன்னு எதுக்காக வந்து நாங்கள் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலானா, இப்போ மோஸ்ட்லி வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ரெடியாக அவைலபிள் இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு சிலது வாங்குறாங்க இல்லையா. இப்போ சிங்கிள் பேக் இப்போ வந்து ஒரு 100 கிராம்ஸ் வாங்கணும், இல்லை 250 கிராம் வாங்கணும்னா அவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இருக்கும். ஸோ சென்னைனா 30 ருபீஸ் கொரியர் சார்ஜஸ், அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 60, அதர் ஸ்டேட்டுக்கு வந்து 80 ருபீஸ் இருக்குது கொரியர் சார்ஜஸ். ஸோ அவங்க 250 கிராம் வாங்கினா ஒரு 80 ரூபா திருப்பி கொரியர் சார்ஜ் வரும். ஸோ ஒரு காம்போவாக இருந்ததுன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து 80 ரூபா தான் கொரியர் சார்ஜ் ஆகுது இல்லையா. ஸோ மொத்தமாக வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இதுவாக இருக்கும், கொரியர் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு சார்ஜஸ். ஸோ அதனால தான் ஒரு காம்போ பேக் மாதிரி வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணுறோம் எப்பவுமே. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். வெறும் பொண்ணத்துல ஆரம்பிச்சு இப்போ எல்லாம் கேட்க இது வந்து நின்றுருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேரும் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய சஜஷன் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களால் ட்ரை பண்ணி நாங்களும் பண்ணுவோம். ஸோ மெயினாக வந்து இது ஒரு ஹோம்மேட் பிஸ்னஸ் நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன் இல்லையா. ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் பையனுக்கு மேரேஜ் அப்போ தான் நான் ரிலீவ் ஆனேன். அதுக்கப்புறம் பையனுக்கு மேரேஜ், அதுக்கப்புறம் மருமக கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்தது, பேரன் பிறந்தது, அப்படியே போயிடுச்சு டைமு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போகிறதா வேணாவான்றது ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே இருந்தது. எனக்கு வந்து எப்போவுமே ஒர்க் பண்ணணுன்றதான் விருப்பம். ஏன்னா அவ்வளோ நாளும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போவுமே லைஃப் லாங் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணுன்ட்டு தான் எனக்கு வந்து எப்போவுமே தாட் இருந்தது. ஸோ இப்போ வந்து வேலையை விட்டதால் சரி போவேணா சொல்லிட்டு இவரும் சொன்னார். பையனை வந்து இதுக்கப்புறம் ஏம்மா எவ்வளோ நாள் போயிட்டீங்க, வேண்டாம் இருங்க அப்படி சொன்னாங்க. இருந்தாலுமே வந்து எல்லா லேடிஸுமே ஒர்க் பண்ணுற லேடியை விட வீட்டில் இருக்க லேடிஸை விட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் வந்துட்டு ஒரு எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, எவ்வளோதான் நீங்கள் வீட்டில் உளுந்து புரண்டு பொழுதுக்குமே வேலை செஞ்சாலுமே வந்து அதை விட சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு ஈஸியாக எல்லாருமே சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நான் இப்போ இந்த இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான், அதுலேயும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது எனக்கு என்னோடய ஜாபு. அதுக்கப்புறம் இந்த ஓன் பிஸ்னஸ் நான் இப்போது வீட்டிலேருந்து வீட்டு வேலையும் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த எங்களோட பிஸ்னஸும் நான் பார்த்துக்கிறது எனக்கு வந்து உண்மையாக சொல்ல ஒரு ஃபுல்லான ஒரு மனநிறைவாக இருக்குது. பொருளும் வந்து தரமாக நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம். எனக்கு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இருந்தாலுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே. ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணதால நம்மளுக்கு கம்யூனிகேட்லாம் எப்படி பண்ணணும், எல்லாம் எப்படி இது அனுப்பணும், அதெல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒன்லி பிஸ்னஸில் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இருந்தாலுமே வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே நல்லா வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக மனநிறைவாக இருக்குது இந்த ஓன் பிஸ்னஸ் பண்ணுறது. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனேன். நேற்று இது மாதிரி தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணேன் நான். எல்லா மசாலாவுமே நேற்று வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணோம். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் மேலே உட்காந்து ஒரு 10-11 மணிக்கு தான் நான் டிஃபன் சாப்பிட்டேன் நான் நைட்டு. நிஜமாக சொல்கிறேன், உண்மையாக வந்து ஒரு இதுவாக இருந்தது. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்றோன்றதுப்போ ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. அது எல்லாருமே வந்து உங்களோட சப்போர்ட் தான் இல்லையா. நம்ம எல்லாமே செஞ்சு வச்சுட்டு யாருமே வாங்கலைன்னா என்ன பண்ணுறது, எல்லாம் நீங்கள் வாங்கி நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணதால தான் ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ரொம்ப பேசுறது எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. இன்னைக்கு லான்ச் பண்ண முக்கிய காரணம் என்ன தெரியுமா, மகளிர் தினம். அது இவங்களும் மகளிர் தினத்துக்கு பண்ணி தான் ஆகணும். தாய்மார்கள் நிறைய பேர் வாங்குறாங்க. தாய்மார்கள் மட்டும் வாங்காம பேச்சுலர்ஸ் வாங்குறாங்க நிறைய பேர், ஹாஸ்டல் இருக்கிறவங்க, தனியாக வேலை செய்யறவங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட ஒருத்தர் ரசமே பண்ண தெரியாது, அவரே செஞ்சு வீடியோ போட்டாங்க. ஒரு பிரதர் வந்து இது மாதிரி அவர் இது வரைக்கும் குக்கே பண்ணதில்லை, அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் கூட எனக்கு தெரியாது மேம். இது மாதிரி வந்து நான் பண்ண உங்களோட ரசப்பொடியில் நான் ரசம் வச்சேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாரு. ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சாம்பாரும் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவர் வாய்ஸ் நோட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்குமே நான் சொன்னேன் இது மாதிரி செய்யுங்க, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அப்படியே வந்து உங்களுக்கு வாய்ஸ் நோட்டே உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தார் அந்த பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.